ஓதி தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது அந்த எண்ணெயிலையோ உடம்பு முழுக்க தேய்த்து கொள்ளுங்கள். எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறோ அந்த இடத்தெல்லாம் தேய்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக சொறி, இந்த மழை காலங்களில் இந்த பலாய் முசீபத்து வரும், குழந்தைகளுக்கு அதிகம் பாதிக்கும். இந்த ஹாஸ்டலில் மதரசாக்களில் தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யும், பாதிக்கும். யாராவது பெற்றோர்கள் அந்த மாதிரி ஓத வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த எண்ணெயில் இதை ஓதி அப்படியே அந்த எண்ணெயை அந்த பிள்ளைக்கு கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அக அழகை சில பேருக்கு மிக அதிகமாக தந்திருப்பான். சில பேருக்கு புற அழகு அதிகமாக இருக்கும், அக அழகு சுத்தமாக இருக்காது. புற அழகு என்பது ஒரு சிறந்த அடையாளமாகவும் மதிப்பு மிகுந்ததாகவும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் புற அழகு மட்டும்தான் மதிப்பை கூட்டுகிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் சரியானதாக அல்ல. இந்த புற அழகை மேம்படுத்தக்கூடிய காரியங்களை ஆண்களோ பெண்களோ செய்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் மார்க்கம் அனுமதித்த அந்த ஒரு அனுஷ்டானத்தின்படி மேம்படுத்துவதில் தவறு கிடையாது. மார்க்கம் அனுமதிக்காத வழிகளிலே ஒருவன் தன்னை சிங்காரித்து கொள்ளவோ ஒருத்தி தன்னை சிங்காரித்து கொள்வோ அனுமதி கிடையாது. இந்த புற அழகை பாழ்படுத்தக்கூடிய காரணிகளில் ஒன்று தோல் நோய்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பௌர்ணமி நிலவை போன்ற முகத்தை உடையவளையும் கூட தோல் நோய்கள் ஏற்படும் போது ஒன்றுமில்லாத அமாவாசையை போல மாற்றி விடுகிறது. முதிர்ந்த தோற்றத்தை தரக்கூடியது தோல் நோய்கள். பார்ப்பதற்கு ஒரு விதமான அருவருப்பான தோற்றத்தை தரக்கூடியது தோல் நோய்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முகத்தில் பாதிக்கக்கூடிய தோல் நோய்களை விட உடலில் பாதிக்கக்கூடிய தோல் நோய்கள் அனந்தம் சகோதரர்களே. ஸ்கின் அலர்ஜி அப்படின்றது சில மக்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தக்காளி சாப்பிட்டா ஒத்துக்கிறாது, கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்கிறாது, கருவாடு சாப்பிட்டா ஒத்துக்கிறாது, மீன் சாப்பிட்டா ஒத்துக்கிறாது. சுவையாக சாப்பிடக்கூடிய மக்களை பார்த்து இவர்கள் எல்லாம் மருகுவார்கள். இந்த தோல் நோய்களுக்கு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் தோல் நோய்கள் இருந்ததா என்று சொன்னால், நிறைய ஹதீஸுகளை நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் ஒரு தோல் நோயே இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிய வேண்டியது இருக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த மக்களுடைய ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான காற்று, சீதோஷ்ண நிலை சரியாக இருந்தபடியால் தோல் நோய்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. இப்போ இருக்கக்கூடிய காற்று மாசான காற்று, தண்ணீரும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு வருகிறது என்று சொல்ல முடியாது. இப்படி பலதரப்பட்ட காரணிகள் தோல் நோய்கள் வருவதற்கு இருக்கின்றன. பலதரப்பட்ட காரணிகள் தோல் நோய்களை ஏற்படுத்துகின்றன. இந்த தோல் நோய்களிலிருந்து விடுதலை பெற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பயன்படுத்திய ஒரு வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்தி வெற்றி பெறுவோம். சூரா பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 71வது ஆயத், அந்த ஆயத்தின் இடையில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் நமக்கு முக்கியமான ஒன்று. லேசாக ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி விடுகிறேன். பனு இஸ்ரவேலுடைய கூட்டத்தில் ஒரு நல்ல மனிதர் கொல்லப்படுகிறார். கொலை செய்தவன் யார் என்று தெரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்று உம்முடைய இறைவனிடத்தில் கேட்டு எப்படியாவது கொலைகாரனை கண்டுபிடிக்க உதவி செய்யும் என்று கேட்கிறார்கள். இஸ்ரவேலர்களுடைய இந்த வேண்டுதலில் கொப்ப ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் மனம் இறங்கி அந்த மக்களுடைய ஈமான் வலுப்பெற வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய இறைச்சியில் ஒரு துண்டை எடுத்து சவத்தின் மீது, அதாவது சடலத்தின் மீது அடித்தால் அந்த பிணம் எழுந்து கொலை செய்தவனை சொல்லிவிட்டு திரும்ப செத்து விடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இவனுக்கு இதோட விட்டுருக்கலாம். மூசாவை மடக்குகிறோம் பேர் வழி என்ற பெயரில் அதிகமாக கேள்வி கேட்டு டார்ச்சர் கொடுத்தது அவனுங்க தான். ஆரம்ப பிதாமகன்கள் அவங்க தான். அந்த அதிகமாக கேள்வி கேட்குறான் பாருங்கள் சில ஜமாத்து சார்ந்தவன், அது என்ன, இது என்ன, அப்படி என்ன, இப்படி என்னான்னு. அந்த நபர்களுக்கெல்லாம் பிதாமகன் இந்த இஸ்ரவேலர்கள் தான். மாடா, அது என்ன மாடு, அது உழவு மாடா, உழவு இல்லாத மாடா, சும்மா வச்சு வளர்க்குற மாடா, இப்படி கேட்டான். அல்லாவும் சளைக்கலை, அல்லாவும் அவனை விடலை. பித்து பிடிச்சி அலைய வச்சான் அல்லாஹு தாலா. அந்த மாட்டை தேடி
பித்து பிடிச்சி அலையிற மாதிரி வச்சான் அல்லாஹு தாலா. அந்த ஒரு சம்பவம், அது நீண்ட சம்பவம். அது கடைசியில் கண்டுபிடிச்சி ஒரு மட்டுக்கும் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கிறேங்க. அந்த மாட்டை வர்ணிக்கும் போது ரப்பு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை தான் நம்ம இப்போ வசீஃபாவாக நாம் போத இருக்கிறோம். முசல்லமத்துல் லாஷியத்த ஃபீஹா. முசல்லமத்துன், அது ஆரோக்கியமானது. லாஷியத்த ஃபீஹா, அதில் எந்த வடுவும் கிடையாது, எந்த ஒரு நோயினுடைய அந்த இது அடையாளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடிய இந்த வாசகம். அந்த வசீஃபாவை திரும்ப நான் சொல்லிடுறேன். முசல்லமத்துல் லாஷியத்த ஃபீஹா, முசல்லமத்துல் லாஷியத்த ஃபீஹா, முசல்லமத்துல் லாஷியத்த ஃபீஹா. இதை கிட்டத்தட்ட 101 முறை ஓதி சம்பந்தப்பட்ட இடத்துல தேங்காய் எண்ணெயில் ஊதி, அந்த தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க. அப்படி இல்லையா ஜெய்த்தூன் எண்ணெய் இருக்குது பாருங்கள், ஒலிவ மரத்தி ஆயில், ஜெய்த்தூன் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதான் நம்ம ஆலிவ் ஆயில், அந்த ஆலிவ் ஆயிலை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி முழுமையான முறையில் இந்த 101 முறை இந்த ஆயத்தை ஓதி முசல்லமத்துல் லாஷியத்து ஃபீஹா, அது மட்டும் போதும். எல்லா ஆயத்தையும் ஓதணுன்ற அவசியம் இல்லை, எல்லா வார்த்தையிலையும் ஓதணுன்ற அவசியம் இல்லை. முசல்லமத்துல் லாஷியத்த ஃபீஹா ஓதி தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது அந்த எண்ணெயிலையோ உடம்பு முழுக்க தேய்த்து கொள்ளுங்கள். எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறோ அந்த இடத்தெல்லாம் தேய்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக சொறி, இந்த மழை காலங்களில் இந்த பலாய் முசீபத்து வரும், குழந்தைகளுக்கு அதிகம் பாதிக்கும். இந்த ஹாஸ்டலில் மதரசாக்களில் தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யும், பாதிக்கும். யாராவது பெற்றோர்கள் அந்த மாதிரி ஓத வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த எண்ணெயில் இதை ஓதி அப்படியே அந்த எண்ணெயை அந்த பிள்ளைக்கு கொடுங்க. மருந்தும் கொடுங்க. மருந்து ஒரு பக்கம், நோய் சொல்லுவாங்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன், நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா ரெண்டையும் வச்சுருக்கிறான். ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து செய்வதாகிறது நோயினுடைய தீவிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒளிவான முகத்தையும் ஒளிவான உடலமைப்பையும் பெற்று தருகிறது. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை சொல்லிக் கொடுத்து எனக்காக துவா செய்யுங்க. நம்முடைய இன்னொரு சேனலான ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி, இமாம் ஷமீம் அஸ்ஹரி என்று ஒரு சேனல் வருகிறது. அது என்னுடையதல்ல, அது ஒரு ஃபேக் ஐடி. ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி, இதுதான் நம்முடைய ஓன் சேனல். அந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதற்கும் ஆதரவு தந்து என்னை அழகான முறையில் கவனித்து கொள்ளக்கூடிய நேயர்களான தாங்கள் அனைவரும் அதற்கும் மதிப்பளித்து இன்ஷா அல்லாஹ் அந்த சேனலையும் வளர்த்து விடுங்கள். அல்லாஹ் நமக்கு இந்த பயணத்தை மிகச்சிறந்த வெற்றியின் பயணமாக, சொர்க்கத்தின் பயணமாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.